பாபாவோட பிளெஸ்ஸிங்ஸோட நமக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். இந்த மெசேஜ் பார்க்குறவங்க பாபாவை மனசில் நினச்சி ஓம் சாய்ராம்னு கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். பாபாவோட மெசேஜ் உங்களுக்கு மெயினாக என்னென்னா, நீங்கள் கேட்டது கிடைக்கும், அவ்வளோதான். சிம்பிளாக ஒரே வார்த்தை. நீங்கள் என்ன வேண்டி உருகி கேட்டுட்ருக்கீங்களோ நீங்கள் கேட்ட விஷயத்த பாபா கொடுக்க போகிறாரு. நீங்கள் ரெடியாக வாங்கிறதுக்கு மட்டும் இருங்க. உங்களோட எஃபர்ட்ஸ், உங்களோட அந்த வேலைகளில் நீங்கள் போட்டுட்ருக்க ஒவ்வொரு எஃபர்ட்ஸுமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பிளெஸ்ஸிங்ஸாக அமைய போகுது. அதே மாதிரி இப்போ நீங்கள் புது விஷயங்கள், ஒரு புது மனிதர்கள்ட்ட பேசுறது, புது வேலையை ஸ்டார்ட் பண்ணுறது, இதெல்லாம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக நீங்கள் நினச்சி வேண்டுற மாதிரி கிடைக்க போது. இதுக்குள்ள வர ஏற்படுற தடங்கல்கள் வந்து ஒரு பஸ்பம் மாதிரி பொறிஞ்சு அப்படியே நகர்ந்து போகுது. தடங்கள் இல்லாம உங்களோட வேலைகளை சீரா செய்யறதுக்கு பாபாவோட அருள் ரொம்ப நல்லா இருக்கு. பாபாவுக்கு கீழே நல்ல ஒரு அவரோட கைக்கு அடியில வந்து நீங்க ஒரு நல்ல ப்ரொடெக்ஷனோட இருக்கீங்க. அதனால எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் அவரோட கையை உங்களுக்கு தலைய மீறி உங்களை வந்து எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாது. அந்த அளவுக்கு பாபா ப்ரொடெக்ஷன்ல இருக்கீங்க. ஏன் இவ்வளவு ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்குன்னா, அவ்வளோ நம்பிக்கை